ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். சிறுபருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு காயெலாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது மோஸ்ட்லி எல்லா காயுமே எங்கள் வீட்டு தோட்டத்தில் பறித்தது தான். சுண்டைக்காய், கேரட்டும் கருணக்கிழங்கும் மட்டும்தான் வாங்கிக்கிட்டேன். எல்லா காயுமே போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு, மாங்காய், வெண்டைக்காய், அப்புறம் வெண்டைக்காய், கொத்தரங்காய், சுண்டைக்காய், பரங்கிக்காய், பச்சை மிளகாய் எல்லாமே எங்கள் தோட்டத்தில் பறித்தேன். இந்த தக்காளி, பச்சை மிளகாய், கேரட்டு, கருணக்கிழங்கு மட்டும்தான் வாங்கிக்கிட்டேன். இது எதுக்காக இவ்வளோ காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, எங்கள் மையத்து பசங்க ஈவினிங் வந்ததும் என் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கும்போது, உங்கள் சாம்பார் மட்டும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல் வருது, நல்லா இருக்குக்கா, எங்களுக்கும் ஒரு நாளைக்கு அது மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காக அவங்களுக்காக தான் விறகடுப்பு வச்சு ஈவினிங் தான் சமைக்கிறேன். ஏன்னா ஸ்கூல் விட்டு பசங்க வந்ததும் கொடுக்குற மாதிரி ஈவினிங் சாம்பார் வச்சு சாதம் வடிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். பருப்பு வேக போட்டிருக்கேன் விறகடுப்பில். இந்த சிறுபருப்பு, அவங்க எல்லாருமே பருப்பு சாம்பார் தான் சாப்பிட்ருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி சிறுபருப்பு போட்டு கீரைக்கு தான் கூட்டு பொரியல் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அம்மா. சாம்பார் செஞ்சதில்லை, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லு, நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. அதனால் வைக்கிறேன். பருப்பு வேக போட்டு மற்ற காயெல்லாம் ஒன்றுனா கொட்டி வேக வைக்கிறேன். கொத்தரங்காய் எல்லாமே நாட்டு காய்கறி போட்டாலே அது ஒரு ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். சுண்டைக்காய் போட்டு நாட்டு காய்கறி போட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அப்படி தான் இருக்கும். ஏன்னா எல்லா காய்கறியோட ஸ்மெல்லாம் இறங்கி ரொம்ப ஹெல்த்தியான சாம்பார்னு சொல்லலாம். இதை பரங்கிக்காய் இருந்தது, அதில் ஒரு பீஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். மாங்காய் நிறையா போல் 4 பீஸ் தான் போட்டுக்கிட்டேன் வாசனைக்காக. அடுத்தது நல்லா கொதிச்சு வந்ததும் காயெல்லாம் வெந்ததும் புளிக்கரைசல் ஊற்றியாச்சு. மஞ்சள் பொடி, அடுத்தது மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். சாம்பார் தூள் வீட்டில் நம்ம எப்போவும் அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த தூளை தான் போட்டுக்கிட்டேன். இதில் நான் ரொம்ப ஸ்பெஷலாலாம் ரொம்ப கேர் எடுத்துலாம் இதை ரொம்ப பண்ணலை. சாதாரணமாக எப்பவும் போல் தான் பண்ணேன். ஆனால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்தது ஸ்டவ்வில் இங்கே தாளித்து அங்கே கொண்டு போய் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஊற்றிக்கிட்டேன். சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சேன். அந்த தாளிக்கும் போது நல்ல ஒரு வெங்காயம் வந்துச்சுன்னா சாம்பார் நல்ல ஒரு வாசமாக இருக்கும். வெங்காயம் மட்டும் வதக்கி தான் போடுவோம் லாஸ்ட்டாக. என்னோடய பச்சை மாறாமல் சாம்பாரில் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தாளிச்சு கொண்டு இங்கே ஊற்றி வச்சு சாம்பார் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு மணத்தோடு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இறக்கிட்டு வச்சு வச்சுட்டு சாதம் சூடாக இருக்கணும்னு பிறகு தான் வச்சேன். ஒரு 1.5 படி அரிசி போட்டு சாதம் பெரிய பானையில் வச்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் நல்லா இருக்குமேனு வாழை மரத்தில் போயிட்டு வந்து ஒரு சீப்பு வாழைக்காய் பிச்சுட்டு வந்து பொரியல் பண்ணி பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன். எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க. தேங்க்யூ டு ஆல்.